மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. அந்த தருணத்திற்காகத்தான் எல்லாரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண் பெண் பாகுபாடு கலைந்தமலை, ஆணவம் ஒழித்தமலை, சிவனும் சக்தியும் ஒன்று என நின்றமலை என திருவண்ணாமலை மகாதீபமானது இன்னும் சற்று நேரத்தில் 6 மணிக்கு ஏற்ற உள்ள நிலையில் தற்போதைய சூழலில் 14 கிலோமீட்டர் உள்ள கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வருகிறார்கள். அதே சமயம் 4 புறத்தில் இருந்தும் மலை தெரியும் என்பதால் அந்த மகாதீபத்தை காண்பதற்கான மிகுந்த ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். அவர்களில் நம்மோடு சில பக்தர்கள் இருக்கிறார். அவர்களிடம் அவருடைய அனுபவம் என்ன என்பது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம், நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க சார். சார் நான் தேனி மாவட்டம் பின்னத்தம்பட்டின்ற ஒரு ஊர்ல இருந்து வரேன். நான் வருஷம் இதோட 11 வருஷம் வந்திருக்கேன். வந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் வர்றது நம்மளோட வழக்கம். ஒவ்வொரு வருஷமும் நான் ஏதாவது ஒரு வேண்டுதல் நினைச்சு வருவேன். அது கண்டிப்பா நடக்கும். அந்த அண்ணாமலையாரில் நான் நல்லா இருக்கேன். இப்போ நீங்க எந்த பகுதியை சேர்ந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி மலை ஏறி இருக்கிறீங்களா? அதை பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு சார். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கமட்டம் புதுப்பாளையம் கிராமத்திலிருந்து சுமார் 8 மணிக்கு 8:30 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கேன். 40 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டு இருக்கேன். அண்ணாமலையார் எது நினைச்சாலுமே முத்தி தரும். சுமார் ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன், மலை சுத்திட்டு இருக்கேன். இந்த வருஷம் மட்டும் தான் பாத யாத்திரை நடந்து வரேன். மலையாறலான்னு இருந்தோம். அண்ணாமலையார் என்னன்னு தெரியல, ஏற தடை விதித்துக்கிறாங்க. அதை கொஞ்சம் நீக்கணும். அது இல்லாத 6 மணிக்கு சரியாக அண்ணாமலையார் மகாதீபம் ஏற்றப்படும். அண்ணாமலையார் எல்லாருக்குமே நல்லா முத்தி தருவார். எல்லாமே நல்லா தான் செய்வார் அண்ணாமலையார்.